சகோதர சகோதரிகளே, நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? இட்ஸ் ஆல் ஓவர். எல்லாம் அவ்வளவுதான். என்னால முடியாது, என்னால தாங்க முடியாது, என்னால ஜெயிக்க முடியாது, என்னால இந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியாது, என்னால் இந்த வியாதியிலிருந்து வெளியே வரவே முடியாது, என் கதை அவ்வளவுதான் என்கிற ஒரு நிலைமையிலே நம்மில் யாராவது இருக்கிறீர்களா? தயவு செஞ்சு கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக சென்று இனி வாழ முடியாது, தற்கொலை செய்து கொள்வதுதான் வேறு வழியில் என்று நினைத்த வேளையில என் தேவன் என்னோடு கூட பேசினார். என்னவென்று தெரியுமாங்க? ஒரு நாள் வரப்போகிறது. என்னங்க அது? ஒரு நாள் வரப்போகிறது. தட்ஸ் இட். அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த ஒற்றை வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை என்னை உயிரோடு கூட வைத்தது, இங்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறது. So keep this in your mind. உன்னுடைய இருதயத்திலே அந்த வார்த்தையை எழுதி வைத்துக்கொள். சாத்தான் வந்து உன்னை எவ்வளவு சோதித்தாலும், எவ்வளவு பாடுபடுத்தினாலும், எந்த அளவுக்கு உன்னை சோர்வுறச் செய்தாலும், உன் கதை அவ்வளவுதான் என்பதைப் போல ஒருவேளை அவன் உன்னை நெருக்கி போட்டாலும், நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், எஸ், நீ சொல்வதெல்லாம் சரிதான், நீ சொல்லுவதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது. என் தேவன் என்னை அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தினம் வரப்போகிறது. நீங்க ஒருவேளை கேள்வி கேட்டா, எப்படி அப்படி சொல்ல முடியும் பிரதர் அப்படின்னா, நீங்க என்ன பாருங்க, தெரிஞ்சு போயிடும். எதுங்க? என்ன கவனிச்சாலும் அது தெரிஞ்சு போயிடும். யோசேப்பின் வாழ்க்கையிலே தான் கண்ட கனவு ஒன்று, தேவன் தனக்கு சொன்னவைகள் ஒன்று, ஆனால் அவன் வாழ்க்கையிலே நடந்தது வேறொன்று. டோட்டல் ஆப்போசிட். சமஸ்தமும் தான் நினைத்திருந்த, யூகித்திருந்த எல்லாவற்றுக்கும் விரோதமாக நடக்கிற போது அவன் தன் நீதியை மாத்திரம் விட்டு விலகவே இல்லை. எதை விட்டு விடவில்லை? நீதியை அவன் விட்டு விலகவில்லை. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். அளவுக்கு அதிகமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனால் நீ குற்றமற்றவனாக வாழ வேண்டும். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டு எஜமானி அவனை சோதித்தது, தன்னோடு பாவம் செய்ய சொல்லி வற்புறுத்தினது. ஆனாலும் கூட கவனிங்க, யோசேப்பு பாவம் செய்யாமல் ஓடிப்போன காரணத்துக்காக அவன் என்ன செஞ்சாங்க? இழுத்துட்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அதை விட ஒரு லீஸ்ட் பிளேஸோ, லீஸ்ட் பொசிஷனோ, லீஸ்ட் போஸ்ட்னு ஏதாவது இருக்காங்க? இல்லையே. அதுதாங்க உள்ளதுலயே லீஸ்ட் பிளேஸ். அதாவது ஒரு மனிதன் கடைசியில சென்றடையக்கூடாத ஒரு லீஸ்ட் பிளேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அது எதுங்க? ஜெயில் தான். ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆனால் வேதாகமத்துல நம்ம கவனிச்சாங்க என்ன இருக்குன்னா, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். எங்க? ஜெயில்ல யோசேப்பு இருந்தபோது நிராசைகளோடோ அல்லது சோர்வோடோ அல்லது உடைந்து போயோ இல்லைங்க. ஜெயிலுக்குள்ள கூட யோசேப்பு தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டான், தன் ஆவிக்குரிய நடத்தையை காத்துக்கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள், சொல்லுங்க பாப்போம், ஒரு நாள் வரப்போகிறது. அதிகமான ஆசீர்வாதத்தை, உயர்வை என் வாழ்க்கையிலே நான் பார்க்க போகிறேன். யாருங்க? யோசேப்பு என்கிற நபர் யாருங்க? நான் தாங்க. ராஜா உன்னை அழைத்து வர சொல்லி இருக்கிறார். ராஜா முன்னால கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க. அந்த ஒரு நாள் வந்துருச்சுங்க. அது எப்படிப்பட்ட நாள்? அதிகமான ஆசீர்வாதத்தை காண்கிற நாள். அது என்னது? ராஜாவுக்கு ஏதோ கனவு வந்ததா. அந்த கனவின் அர்த்தத்தை ஒருவராலும் சொல்ல முடியலையா? அதை குறித்து ராஜா யோசேப்பிடத்திலே சொன்னபோது அந்த கனவையும் கனவின் அர்த்தத்தையும் சொல்லிவிட்டான். ராஜா, நம்முடைய தேசத்திலே 7 வருடங்கள் பயிரெல்லாம் நல்ல செழிப்பா வளரும். அந்த பயிர்களை ஜாக்கிரதையாய் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து 7 ஆண்டுகள் பயங்கரமான பஞ்சம் வரவிருக்கிறது. காத்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த தானியங்களை உங்கள் தேசத்தாருக்கு நீர் நேர்த்தியாய் கொடுக்கலாம். அதன் பலனாக உங்கள் தேசத்தில் உள்ள ஜனங்கள் பஞ்ச காலத்திலும் கூட பசியால் பட்டினியால் சாகாதபடிக்கு காப்பாற்றப்படுவார்கள். இதுதான் நீர் கண்ட கனவின் அர்த்தம் என்று வெட்டு 1 துண்டு 2ன்னு அறிவிச்சிட்டான். எல்லாவற்றையும் கேட்டபோது ராஜாவும் ஆச்சரியப்பட்டான். அங்கே இருந்த பெரியவர்களாக இருந்த
ஞானம் நிறைந்தவர்கள் கூட ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது ராஜா சொன்னான், தேவனுடைய ஆவியை உடைய இவனை போன்றவர்கள் நம் தேசத்திலே வேறு யாராவது இருக்கிறார்களா? அப்படி கேள்வி கேட்டப்போ ஒருத்தர்கிட்டையும் பதில் இல்லைங்க. எனவே இந்த தேசம் முழுவதின் மீதும் நான் இந்த வாலிபனை பிரதான மந்திரியாய் நியமிக்கின்றேன் என்று அறிவித்து விட்டான். ஒரு நாள் வரப்போகிறது, குறிக்கப்பட்ட காலம். யோசேப்பின் வாழ்க்கையிலே அவனுடைய 30வது வயதிலே தான் பிரதான அதிகாரியாக வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில நிராசைகள் சோர்வுகளுக்குள்ளாக சென்று நாசமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்கணும். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த உன்னதமான எங்கள் பிதாவே, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வளர வேண்டும். அநேக சந்தர்ப்பங்களிலே எங்கள் விண்ணப்பங்களுக்கான பதில் தாமதமாகிற போது அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு தந்திரக்காரனான சாத்தான், ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை குன்றிப்போகிற விதத்தில், உம்மை நாங்கள் விலகுகிற விதத்தில், உம்மை விட்டு விலகி ஆண்டவரே அவன் சொல்லுகிறபடி பாவம் செய்கிற விதத்தில் எங்களை தூண்டிக் கொண்டு வந்திருக்கிறான். எங்களை கெடுத்து போட்டிருக்கிறான். எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஐயா. எங்கள் வாழ்க்கையில நீர் அதிகமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர். அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் குற்றமற்றவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். இதே ஆணையை ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கொடுத்தீர். ஆபிரகாம் நீதியாக வாழ்ந்தான், குற்றமற்றவனாக வாழ்ந்தான், அதிகமான அற்புதங்களை தான் கண்ணார கண்டான். நீர் நிர்ணயித்திருந்த காலம் வரைக்கும் காத்திருந்து அவன் பொறுமை காத்தான். அதன் பலனாக இன்று எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதகரமாய் முன்னிருக்கிறான். அப்பேற்பட்ட அற்புதமான வாக்குத்தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அருளியிருக்கிறீர். என்ன வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் அருளியிருக்கிறீரோ அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு நீர் போதுமான ஆண்டவராயிருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் நடக்கிற வரைக்கும் பொறுமையோடு கூட உம்முடைய நேரத்துக்காக காத்திருந்து மேன்மையான உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சுருக்கமான டெய்லி டிவோஷன் உங்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். கூடவே தவறாமல் உங்கள் கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை இதே நேரத்தில் இதே போன்ற ஒரு டெய்லி டிவோஷனோடு சந்திக்கலாம். நன்றி. ஷல்.